You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. மாவட்டங்களினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய மேற்கொள்ளப்படுகின்ற அஞ்சலி பொதுக்கூட்டமாகும். உண்மையில் எங்களுடைய தீர்வை நாங்கள் எட்டி பிடிக்க முடியாவிட்டாலும் பல்வேறுபட்ட அரசியல் எனது முன்னெடுப்புகளை மேற்கொண்ட ஒரு தலைவராக சம்பந்தனையா காணப்படுகின்றார். உண்மையிலே ஒருமுறை பாராளுமன்றத்திலே நானும் சம்பந்தனையாகவும் தனியாக இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டு, நீங்கள் சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் இன சுத்திகரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் பிழையாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்டார் என்னை, ஸ்ரீ ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுத முனையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக வழியில முடிவெடுப்பானா என்று திருப்பி என்ன கேள்வி கேட்டார். ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த களச்சூழலுக்கு ஏற்ப அவர் ஆயுத முனையில தான் அவருடைய முடிவுகள் இருக்கு. அவர் அந்த நேரத்தில் ஜனநாயகம் பற்றி சிந்திக்க மாட்டார், சிந்திக்க தேவையும் இல்லை. நாங்கள் இப்பொழுது போகிறபடி ஜனநாயக வழி. ஆகவே கடந்த போராட்டத்தையோ போராளிகளையோ அல்லது தலைவர் பிரபாகரனையோ யார் பிழை சொல்லுவது இந்த காலத்துக்கு பொருத்தமும் அல்ல. நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே அந்த பேசுகின்றவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்னேன். பங்குனி மாதம் 18ஆம் தேதி நானும் சார்ஸ் செல்வநாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைத்திருக்கேன். கதைக்கிற பொழுது நான் கேட்டேன், ஐயா நான் உங்களோட கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓமன்னு சொன்னேன். இப்பயும் என் போன்ல இந்த ரெக்கார்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணிக்கு காலமும் 15 நிமிடங்கள் அவரோட நாங்கள் 2 பேரும் பேசிடுறோம். அவ்வளவு ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன். நான் அவர் சொன்ன அவ்வளவு வச்சிருக்கிறேன். என் மீதான நடவடிக்கைகள் எழுதுகிற பொழுது நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் அதை வச்சிருக்கிறேன். ஆகவே நான் ஏன் சொல்றேன் என்றால், எழுதின ஆவணங்கள் ரெக்கார்டிங்கள் எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என்ற கைவசம் உண்டு. நான் ஏன் சொல்றேன் என்றால், சத்யானந்தன் சொன்னது போல அவர் ஒரு வித்தியாசமான மனிதன். நாங்கள் இந்த வன்னிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்துவிட்டு இரவு ஒரு நாள் சத்யானந்தன் வீடு தான் அவர் தங்கினோம். நானும் அவரும் அங்குதான் தங்கி இருந்தோம். தங்கியிருந்து இரவு உணவு அவைய வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாம் இருந்து கதைக்கிற பொழுதும் சுவாரஸ்யமா பேசுவார். மதிக்கிற பக்குவம் அவரிடம் இருந்தது. யார் என்ன கேட்டாலும் மதிப்பார். ஒரு முறை விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எதிராக ஒரு பிரேரணியை கொழும்பிலே KV தவராஜாவினுடைய வீட்டிலே ஒருவர் கொண்டு வந்தார். அவரை கட்சியை விட்டு நீக்கணும். நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன். சமதனையை அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வரைக்கிறேன். நான் போய் முன்னுக்கு சொன்னார், திருப்பி ஒருக்கா சொல்ல மாட்டேன். நான் ஏன் எதிர்க்கிறேன்றதை நான் எதிர்க்கிறேன். நாங்கள் ஒருவரை கொண்டு வந்துட்டோம், அவரை முதலமைச்சராக அவரை கலட்டி வெளியில விட்டு சொல்றது எங்கட அறிவியல். அவருடனே போய் மேசையில தட்டி போட்டுனார் சொல்லி சொல்ற பக்கம் தான் நான் இருக்கிறேன். கடைசி அவர் சாகும் வரைக்கும் கூட அவருடைய அந்த 91 வயசுலையும் அவருடைய மெமரி என்றது கிட்ட யாரும் போகல. நான் அவரை சொல்றது அவருடைய CPU பழுதாக சரியா தான் இருக்கு. ஒரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில ஒரு செய்தியை சொல்றது. நீங்க தீபாவளி கண்டாலும் ஒரு தீர்வா வையுங்க முன்னும் என்றது ஒரு தலைவனுடைய பாங்கு. அந்த தலைவனுடைய பாங்கை மிக தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதுல மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்பந்தனையா. மைத்திரிய தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்துற காலத்துல சம்பந்தனையாக்கு முன்னால சந்திரியா கேட்டாராம், நீங்கள் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணுமோ இவங்களை நம்பிடலாம். அப்ப சம்பந்தனையா மைத்திரி இந்த விஷயத்துல சந்திரியாவுக்கு சொன்னாராம், முதல் நீங்கள் எங்களை நம்பணும், நாங்கள் உங்களை நம்பணும். இது எழுத்துலதான விஷயம் இல்லை. நம்பினால்தான் பிரச்சனைக்கு தீர்வு அடையலாம். இடைக்கால வரைப்பு கொண்டுவரப்பட்டு பாராளுமன்றத்தில் அது 4 நாட்கள், பிறகு திரும்பவும் 4 நாட்கள், 8 நாட்கள் விவாதம் வந்தது. நான் பாராளுமன்றத்தில் எனக்கு 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது அதை உரையாற்ற. நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காணும். சம்பந்தனையா கையை காட்டி சொன்னார், நான் 10 நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமாக. 35 நிமிஷங்கள் பேசினான். திரும்ப முடியுது, நேரம் முடிஞ்சது சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார், அவருக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் நான் கொடுக்குறேன். நான் திரும்ப 5 நிமிஷம் பேசினேன். கிட்டத்தட்ட 48 நிமிஷங்கள் இப்பயும் இந்த ரெக்கார்டில் இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் பேசினது
சம்பந்தனையா 2 தடவைகளும் கொடுத்த நேரமும் அதில் காட்டப்படும். அதுல உள்ள விஷயங்களை எடுத்து எம்பின சொன்னார், நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீர்கள் கடைசியா கைதல். அப்படி ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதுலையும் நீங்கள் இப்ப நேரமும் அந்த பேச்சை பார்க்கலாம், வீடியோவில் இருக்கு. ஆகவே அவருடைய அந்த வழிநடத்தல் சில விஷயங்கள் நான் பின்பற்றுவது உண்டு.